இந்த வீடியோவில் நம்ம டைமண்ட் மைன் பண்ண போகிறோம். அட்லீஸ்ட் ஒரு பிக்கெக்ஸ் சேர அளவுக்காச்சும் 3 டைமண்ட் ஆச்சு மைன் பண்ணணும். ஸோ நான் உங்களுக்கு கேஆர்ஜி தமிழ். இது உங்கள் மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ் பார்ட் 4. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த கேவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். ஸோ நீங்கள் லைவ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கேவ் ஆல்ரெடி நம்ம மைனிங் போயிருப்போம். டார்ச்சுக்கான தட்டுப்பாடுனால கொஞ்சம் கோலை மைன் பண்ணி டார்ச் செஞ்சுருவோம். I was cornered. I was helpless. காப்பரை பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படியே வந்துட்டேன். ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. அப்புறம் போக்கில் கொஞ்சம் அயனையும் மைன் பண்ணேன். நிறைய அயன் கிடச்சிச்சு. ஸோ அயனை ஏன் விட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அயனை மைன் பண்ணிகிட்டு இருந்தேன். எவன்டா அது டை ஏங்க நான் பாட்டுக்கு அயன் மைன் பண்ணிகிட்டு இருக்கேன். இவனுங்க வரானுங்க குடும்பமாக. அந்த ஜாம்பி வரான், ஸ்கெலிட்டன் வரான், எல்லாம் வரானுங்க. அவ்வளோ 2 ஆட்டு தான் இருக்குது. என்ன பண்ண போகிறானு தெரியல. முடிச்சு விட்றான்னு நினைக்கிறேன். நான் அந்த பிளாக்ஸ் வச்சு தப்பிக்கிறான்னு பார்த்தா இருங்க அவன் வர இது அடிச்சுக்கிட்டு இருக்கான். 2 பேரும் காம்போ பண்ணி அடிக்கிறானுங்க. இப்போ நான் ஷீல்டு விட்டு இருந்துச்சுன்னா ஸ்கெலிட்டன் அடிப்பான். ஏற்றிட்டு வந்து தெம்பா வந்து இவங்களை அடிப்போம். எல்லா வந்தவனுங்களாம் அடித்து முடிச்சுட்டு இப்போ ஒரு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சேன். கிராஃப்டிங் டேபிளில் ஃபர்னஸ் செஞ்ச ஃபர்னஸில் அயனை ஸ்மெல் பண்ணேன். இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அதாவது டைமண்ட் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே -59 கிடைக்கும். அங்கே தான் நம்ம போகிறோம். இப்போ நம்ம 25 இருக்கோம். -59 வரைக்கும் நான் இந்த மாதிரி ஸ்டிப் மைனிங்கா இது என்ன இதுன்னு தெரில, என்ன மைனிங்னே தெரில. எனக்கு படிக்கட்டு மைனிங்கு அப்படின்னு நினைக்கிறேன். போயிட்டு நம்ம அந்த 59 அப்போ வந்து நான் காமிக்கிறேன். மைன் பண்ணிகிட்டு இருக்கும் போது கீழே போய் பார்த்தா பெரிய லாவா இருக்குது. இந்த லாவாவில் விழுந்தா பார்த்திங்கன்னா ஒரு எலும்பு கூட மிஞ்சாது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீழே தண்ணியை ஊற்றி கீழே போயிடலாம். இங்கே தான் வந்துவிட்டோம். -17 கிட்டே வந்துவிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா -59 போகும்போது வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். -58 அடுத்து பார்த்திங்கன்னா -59 தான். இந்த வந்தாச்சு -59 கிட்டே. இந்த ஒரு பிளாக் நோன்னா நான் -59 கிட்டே வந்துடுவேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நோண்டி டைமண்ட்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நம்ம நோண்ட வேண்டியது தான். சார் நீங்களா? சார் சத்தியமா நம்பவே முடியல சார். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ நேரம் நோண்டி எப்போ தான் டைமண்டே கிடச்சிருக்கு. ஷோப்பா அடி. இப்போ அட்லீஸ்ட் ஒரு 3 டைமண்டாச்சும் இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் நண்பர்களே. இங்கே பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா டைமண்ட் கிடச்சதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாங்க போய் எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை டைமண்ட் இருக்குதுன்னு தெரியல. வாங்க போய் மெயின் பண்ணிடுவோம். இங்கே டார்ச் மேலே வச்சுப்போம். ஏன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே இந்த பிக்கெக்ஸ் வச்சு நோண்டுவோம். 1 ஓகே. இங்கே பக்கத்தில் 1 இருக்குது. கீழே ஓமை எத்தனை 3 இருக்குங்க. ஏங்க 4 இது இப்போ மைன் பண்ணதோட சேர்த்திங்கன்னா 4 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க மைன் பண்ணிடுவோம். கீழே ஐயோ ஒரு நிமிஷம். இன்வென்ட்ரி வேறு ஃபுல்லாக இருக்குது. நம்ம அந்த டைமண்ட் எடுத்துடலாம். அவ்வளோதான். முதல்ல வாட்டி டைமண்ட் எடுத்தாச்சு. ரெசிபிலாம் அன்லாக் ஆகிடுச்சு. என்னென்ன பண்ணலான்ட்டு 2 அடி இங்கே ஒன்று இருக்குங்க. 3 அடுத்து பார்த்திங்கன்னா 4 5 6 டைமண்டு ஒரே இடத்துல ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். நான் 3 டைமண்டுக்கு தான் ஏம் பண்ணி வந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே 6 டைமண்ட் இருக்குது. அந்த 6 டைமண்ட் கிடச்சதுக்கப்புறம் நானும் மைன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா டைமண்டே கிடைக்கல நண்பர்களே. இதுக்கப்புறம் டைமண்டே கிடைக்காத போது தான் இந்த டைமண்ட் கிடச்சிச்சு. ஓகே நண்பர்களே, இந்த ஒரே ஒரு டைமண்ட் தான் கிடச்சிச்சு. நான் கூட சரி இதுக்கப்புறம் டைமண்டே கிடைக்காது, வீட்டுக்கு திரும்ப ரிட்டன் அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இங்கே ஒரு டைமண்ட் கிடச்சிருக்கு. வாங்க இதை மைன் பண்ணிடுவோம். எத்தனை இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1 மொத்தமாக 9 டைமண்ட் நம்மக்கிட்ட இருக்குது. சரி இந்த 9 டைமண்ட் போதும். இப்போதைக்கு பக்கத்தில் அப்சிடியன் இருக்குது. நம்ம கிராஃப்ட் பண்ணிட்டு போய் நெதர் போர்ட்டலில் செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டிக்ஸை செஞ்சாச்சு. இப்படி லைனாக வச்சுருவோம். மேலே 3 அவ்வளோதான் நண்பர்களே. முதல் டைமண்ட் பிக்காக்ஸ் செஞ்சாச்சு. என்ன லெவலில் டைமண்ட் செஞ்சுருப்பேன். ஒரு டைமண்டு தப்பாக வச்சுருந்தேன்னா. ஓகே நண்பர்களே, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அப்சிடியன் மைன் பண்ணுறது தான். இந்த அப்சிடியன் மைன் பண்ணுறதுலாம் நான் ஸ்பீட் பண்ணிடுறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் எடுக்கும், உங்களுக்கே தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவுக்கு நம்ம வந்து காபிள் ஸ்டோன் எடுத்துகிட்டு வந்தாச்சு. காபிள் ஸ்டோன் அப்சிடியன் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றா மேலே வச்சு நம்ம நெதர் போர்ட்டலில் செஞ்சுருவோம். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த எபிசோடில் நம்ம நெதரை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அடுத்த எபிசோடில் என்னென்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இதை வச்சுருவோம். செம்ம மழை வேறு பெய்யுது. இங்கே பார்த்திங்கன்னா 2 வைக்கணும். 2 அப்சிடியனு 1 இங்கே வைக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். 1 ஒரு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 2. அது பார்த்திங்கன்னா இது பக்கை வந்து நான் வந்து புதுசு கண்ட்ரோல்ஸ் வச்சுருக்கனால அட்டாக் பண்ணுறதுக்கும் ப்ளேஸ் பண்ணுறதுக்கும் மாற்றி வைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு இது தான் வேணும், ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் இருந்துச்சுன்னா அதை பற்ற வச்சு நம்ம உள்ளே போயிடலாம். அது பார்த்திங்கன்னா ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் தான் செய்யணும். எங்கப்பா ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீலுக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன வேணும் அப்படின்னா ஒரு அயன், அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஃப்ளிண்ட்டு வேணும். நம்மக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா டைமண்ட்ஸு இதில்
இல்லை. ஓகே ஃப்ளிண்ட் இருக்குது. நமக்கு பார்த்திங்கன்னா அயன் பார்த்திங்கன்னா ஸ்மெல்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அயன் எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்படி மேலே ஒரு இது, இங்கே ஒரு இது அப்படின்னு சொல்லி வைக்கணும். அது எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்திங்கன்னா ரெசிபியில் தேடிட்டு இருக்கேன். எப்போனா வருது அப்போனாவும் வரல. அவ்வளோதான் நண்பர்களே, செஞ்சாச்சு ஃப்ளிண்ட்டை. இப்போ பார்த்திங்கன்னா பற்ற வச்சோன்னா நம்ம நெதருக்கான போர்ட்டலை செஞ்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா போயிடுவோம். அச்சாச்சு நினைக்கிறேன், கிட்ட வந்துட்டோம். பற்ற வை. அவ்வளோதான் நண்பர்களே, அவ்வளோதான். நெதருக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு போர்ட்டல். ஸோ அடுத்த எபிசோடில் நம்ம நெதருக்கு தான் போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நண்பர்களே. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கேஆர்ஜி தமிழ் சேனலுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கேஆர்ஜி. பாய் கைஸ்.